லில்லி ஃபேமிலி இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற டிஷ் பார்த்திங்கன்னா நேந்திர வாழைப்பழம் கொழக்கட்டை. அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம், நேந்திர வாழைப்பழம். அது வந்து பாருங்கள் நல்லா பழுத்து இருக்கணும். ஏன்னா கலர் என்ன கருப்புன்னு நினைக்காதீங்க, கருப்பாக இருந்தால் தான் நல்லா பழுத்துருக்கும். ஏலக்காய் பொடிச்சது, உப்பு, நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, பச்சரிசி மாவு, தேங்காய் பால், கொஞ்சம் நம்ம ஜீரகம் போட்டுக்கணும் அந்த மாவு பிசைகிறப்ப. இப்போ அடுப்பு நம்ம பற்ற வச்சு இட்லி பானையை வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணி அதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அப்போ நல்லா வெந்தது பின்னாடி நம்ம மசிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக மசிக்க முடியும். வேக வச்சு தான் நம்ம மாவில் சேர்க்கணும். அப்படியே கட் பண்ண பீஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போதும் உங்களுக்கு வேகட்டும். வெந்தரின பழமாக இருக்குது பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் போதும் வேகட்டும். அப்படியே வெந்துருச்சு. இப்படி ஒரு பிளேட்டுக்கு நம்ம அதை எடுத்து மாற்றிக்கலாம். பாருங்களேன், நல்ல எல்லோ கலரில் இருப்பாங்களேன். நேந்திர பழம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பார்த்திங்கன்னா அந்த அல்சர் இப்படி சம்மந்தட்டத்துக்கு கூட அந்த நேந்திர பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ இதை தோலன் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இன்றைக்கிட்டு நம்ம சட்டியில் போட்டு நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக பீசஸ் இருந்துச்சுன்னா மாவோட கலக்கிறப்ப அப்படியே கலக்காமல் துண்டு துண்டாக இருக்கும். நம்ம கொழக்கட்டை உருட்டுறப்போ அது வராது, சரியாக வராது. அதனால் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா மசிச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்களேன், இந்த அளவுக்கு இருக்கும் மசிச்சுட்டு. இந்த பாருங்கள் பேஸ்ட்டு மாதிரி இருக்குது. இதில் நம்ம பச்சரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து சுடு தண்ணி, இது பச்சை தண்ணியில் நம்ம வந்து மாவு செய்யக்கூடாது. சுடு தண்ணி பாருங்களேன் காய வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போட்டுக்கலாம், மசிச்சுக்கலாம். அப்படி பிசைஞ்சிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு. அப்படியே நல்லா அந்த மாவோட அந்த வாழைப்பழ பேஸ்ட்டு அப்படியே ஒன்று சேர பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப நம்ம அதிகமாக ஊற்றக்கூடாது. பிசை தேவை அளவுக்கு கொஞ்சமாக பத்தலையான கூட ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றிட்டோன்னு வச்சிங்களேன், திருப்பி மாவு சேர்க்கணும். அந்த அளவு உங்களுக்கு வித்தியாசப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றுறப்பே அந்த மாவு பச்சரிசி மாவுக்கு அந்த வாழைப்பழத்தோடு நல்லா இதாகும். ஆல்ரெடி வாழைப்பழத்தில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் பாருங்கள், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா சுத்தமாக அந்த மாவும் வாழைப்பழம் தெரியக்கூடாது, ரெண்டும் அப்படியே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடியில் நல்லா எல்லா பக்கமும் நல்லா பரவாயில்ல. நம்ம நல்லா அது கிண்டுறப்பே பார்த்திங்கன்னா அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனது நமக்கு இந்த பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம அங்கே கையில் எடுத்து அதை உருட்டுறப்ப பாருங்கள், இதில் கொஞ்சம் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். கேரளா ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், நேந்திர வாழைப்பழம் இதை சேர்த்து தான் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, இதை அடிக்கடி அவங்க செய்வாங்க. இந்த கொழுக்கட்டை அதை நல்லா உருட்டிக்கலாம். இதில் நான் ஜீரகம் போடுறது உங்களுக்கு காமிக்கலாம். ஜீரகம் போட்டுக்கணும் கொஞ்சம், ரொம்ப வேணாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவுக்கு ஏற்ற அளவு. ரொம்ப போட்டால் எல்லாம் அதிகமாக தெரியும், கொஞ்சம் போட்டால் போதும். அப்படியே ரவுண்டாக சின்னதாக ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன தட்டை மாதிரி உருட்டி போட்டுக்கலாம். அப்படியே ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆச்சு. இப்போ கொழுக்கட்டை நம்ம உருட்டிட்டோம்.
இந்த பாருங்கள் இந்த நீளமாகவும் இந்த உருண்டை மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடசட்டில் நம்ம தண்ணி ஊற்றி பாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை வெந்ததுக்கு முன்னாடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி. ஏன்னா நம்ம தேங்காய் பால் வரணும் சேர்த்தோம் பாருங்கள், இந்த அளவு போகும். இதில் பார்த்திங்கன்னா நெய்யும் நம்ம ஏலக்காய் பொடி பொடிச்சதுக்கு பாருங்கள் ரெண்டும் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். நெய் ஊற்றி அந்த பாலக்கொழுக்கட்டை சாப்பிட்றோம், அந்த நெய் ஊற்றி நம்ம வேக வைக்கிறப்ப நல்ல மணம் கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் சின்ன கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக வேணால் கொஞ்சம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதுமான அளவு. பாருங்கள் ஏலக்காய் பொடிச்சது அதை போட்டு அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா எல்லாம் கலந்துக்கு பாருங்கள். எல்லா தண்ணியில் எல்லாம் ஏலக்காய் நெய் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்துக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டையை நம்ம போடுறதுக்குள்ளேயும் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி காஞ்சிடுச்சு பாருங்கள். இனி நம்ம கொழுக்கட்டை போட்டுக்கலாம். அப்படியே ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே ஏன்னா நெய் ஒரே பக்கமாக இருக்கும் பாருங்கள், எல்லா பக்கமும் ஈவனாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டையை ஒன்று போட்டுக்கலாம். அப்படியே போட்டக்கூடாது, ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதை நம்ம போட்டு ஒன்று எடுக்கல ஓரளவுக்கு அந்த சூட்டில் இதாகிக்கும் பாருங்களேன். அப்படியே துண்டாக போகலாம். அது ஃபுல்லாக அப்படியே அந்த தண்ணியில் ஃபுல்லாக நம்ம என்ன ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே போட்டோம். இது போட்டுட்டு வேகிற டைம் தான் நம்மளுக்கு. இது ஃபுல்லாக நம்ம ஃபுல் பண்ணதுக்கு பின்னாடி இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா மண்டவெல்லம் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உங்களுடைய விருப்பம், நாட்டு சர்க்கரையாக மண்டவெல்லங்கிறது உங்கள் டேஸ்ட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இதை வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்பு நான் போடுறேன். இன்னும் அதிகம் வேணும்னா நீங்கள் 3 கப்பு கூட போடலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தான். அதிகம் ஸ்வீட் வேணுங்கிறத எனக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். சர்க்கரை வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் உங்களுக்கு ஓரளவுக்கு. அந்த சர்க்கரையும் போட்டு ஆனால் என்ன அதில்னு பார்த்திங்கன்னா மண்டவெல்லம் போட்டாக்க நல்லா கொழகொழுப்பு தன்மை வரும். இது கொஞ்சம் உங்களுக்கு நாட்டு சர்க்கரைங்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த கொழகொழுப்பு தன்மை இருக்காது. கொஞ்சம் அப்படியே நீர்த்து போன மாதிரி இருக்கு பாருங்களேன். அந்த கொழகொழுப்பு தன்மை மண்டவெல்லத்துக்கு ஆட்டோமேட்டிக் இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம ஒன்றும் தேவையில்லை. பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடி வச்செல்லாம் வெந்துடட்டும். அதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு பாருங்களேன், அதுக்கு 1 ஸ்பூன் எடுத்து இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் போதுமான அளவு போதும். அதை நம்ம கலந்தளவு பாருங்களேன், கொஞ்சம் பாருங்களேன் நீட்டமாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் நான் சொல்கிறது கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன். அதை ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். இது ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த திக்னஸ் வந்துடும். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா கீழே மாவில் நம்ம ஊற்றிருக்கோம் பாருங்களேன், அது வந்து கீழே கொட்டிடக்கூடாது. அப்படியே நல்லா நம்ம கிண்டி ஊற்றிக்கலாம். கிண்டவே பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பாவு பாருங்களேன் நல்லா திக்னஸ் வந்துச்சு. பாருங்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸ் கொஞ்சம் பழப்பில் தந்துச்சு. அடுப்பை கூட நம்ம சன்னமாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அதை பார்த்துக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். 1 டம்ளர் தேங்காய் பால். இதை நம்ம இதை நல்லா கிண்டி விட்டு ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கு பின்னாடி நம்ம தேங்காய் பால் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து இது அந்த அடுப்பை கூட ரொம்ப சன்னமாக வச்சுக்கலாம். இது ஊற்றினோடனே கூட நம்ம அடுப்பை அமர்த்திக்கலாம். நம்மளுக்கு வந்து சூடு தேவையில்லை. அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா அந்த தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை, அந்த ஜீரகம் போட்டது, நல்லா அந்த நேந்திரம் பழம் வாசனை சூப்பராக இருக்கும். ஏலக்காய் பொடிச்சது
நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே வந்து நார்மலாக நான் பால் கொழுக்கட்டை செய்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழம் சேர்த்து வெறும் மாவில் தான் செய்வோம். இது நீங்கள் பழம் சேர்த்து செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் செஞ்சு சாப்பிட காட்டணும் இந்த பால் கொழுக்கட்டை ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த கொழுக்கட்டை கடிச்சு சாப்பிட்றப்ப அந்த வாழைப்பழமும் அந்த மாவோட தன்மை டேஸ்ட்டும் நல்லா பக்காவாக இருக்கும். கட்டாயம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுப்பு அமர்த்திடலாம் போதும். சூப்பர், ரெடி ஆகிடுச்சு. இது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நல்லா பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ.